லாஸ்ட் வீடியோவில் கடவுள் இருக்காரா இல்லையான்றதை பற்றி நானும் என் பையனும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் அவனுக்கு சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் அந்த டாபிக் எடுத்து சில கொஸ்டின் அவனை கேட்க போகிறேன். அவங்கிட்டேருந்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். மதன், உன்னை பொறுத்தவரையில் ஃபெயிலியர்ஸ்னால் என்ன மதன்? இப்போது ஃபெயிலியர்ஸ்ன்றது எல்லாருக்குமே காமன். ஃபெயிலியர் பார்க்காத ஆளே கிடையாது. ஒருத்தன் முயற்சியால் எந்த அளவுக்கு போனாலும் அவன் ஃபெயிலியர்ஸை சந்திச்சுட்டு தான் போவான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர் முன்னாடி நீங்கள் போய் நிற்கிறீங்க. நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய சோல் சொல்லிச்சுன்னா நீங்கள் அழகாக இருக்கீங்க, அது ஒரு சக்ஸஸ். ஏன் நான் அழகாக இல்லை அப்படின்னா அது ஃபெயிலியர். ஸோ எல்லாமே நம்ம மனசாட்சிக்கு ஏத்தாப்பெல்லாம் நடந்துட்டோம்னா அது சக்ஸஸாக தான் முடியும். ஃபெயிலியர்னு சொல்லும்போது நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக, அதாவது நம்ம மனசு ஏதோ ஒன்று சொல்லுது, அதுக்கு இல்லாத அது சொல்கிறத கேட்காம வேறு ஆக்ஷன் பண்ணுறது தான் ஃபெயிலியர். சில பேர் கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ், அடுத்தடுத்து ஏதோ பண்ணலான்னு நினைக்கிறான், ஆனால் ஃபெயிலியர் ஆகுது. அவளால் அதை அச்சீவ் பண்ண முடியல, அந்த கோலை என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியல, ஆனால் மனசு தளர்ந்து போயிடுறான். நீ அதுக்கு என்ன, உன்னோட வியூவில் நீ என்ன அதை பற்றி சொல்ல நினைக்கிற? இப்போது பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நடக்காது, எடுத்தவுடனே நடந்துடாது. அது ஒரு அடி எடுத்து வைக்க பார்க்கும், தவழும், அதுக்கப்புறம் தான் ஒரு அடி எழுந்து நிற்கவே அது தொடங்கும். ஸோ நீங்கள் அங்கே முதல்லையே அது விழும்போதே அடிபட்டு காயப்பட்டால் மனசு அழகாக செய்யும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் அது ட்ரை பண்ண அது ஒரு நாள் கண்டிப்பாக எழுந்து நிற்கும். ஸோ கண்டினியூஸாக ஃபெயிலியர் பார்த்தாலும் ஒரு சக்ஸஸ் நமக்கு வெயிட்டிங்னு அர்த்தம். அவ்வளோதான். உன்னை பொறுத்தவரையில் சக்ஸஸ்னா என்ன மதன்? A continuous failure is a success. கண்டினியூஸாக ஃபெயிலியரை தாண்டி எவன் அவன் மனசை தளர விடாமல் தில்லாக அதை ஃபேஸ் பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸை பார்ப்பான். ஸோ அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஃபெயிலியர்ஸை தாண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி எவன் ரீச் பண்ணுறானோ அவன் தான் ரியல் சக்ஸஸ். ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக உனக்கு எதான ஒரு கற்றுக் கொடுக்கறச்சே எதான உனக்கு ஃபெயிலியர் மாதிரி தோணியிருக்கும், அது என்ன மதன்? சில குழந்தைங்க நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு சொல்லித்தரேன்றது அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு புரியாது. நான் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். நான் ஐ ஷுட் நாட் ஃபோர்ஸ் தெம் டு சிட் தேர். ஸோ நான் பார்த்த ஃபெயிலியர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு சில குழந்தைங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுறது தான் எனக்கு பிகெஸ்ட் ஃபெயிலியர்னு நான் சொல்லுவேன். எப்படி ஃபெயிலியரையும் சக்ஸஸையும் ஹேண்டில் பண்ணலாம் மேடம் மதன்? நம்ம லைஃப்பில் இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி, அவ்வளோதான். இதில் ஃபெயிலியர் சக்ஸஸ்னு எதுவுமே கிடையாது. ஒரு சக்ஸஸை மீட் பண்ணிட்டீங்களா அடுத்த சக்ஸஸ் மேலே வரும், ஒரு ஃபெயிலியரை மீட் பண்ணிட்டீங்களா அதோட பெரிய ஃபெயிலியர் மேலே வரலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி. கீழே போய் மேலே போய் கீழே வர்றது தான், திருப்பியும் மேலே ஏறுறது தான் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னா, சக்ஸஸ் வந்தாலும் ஓகே, ஃபெயிலியர் வந்தாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்தவரையில் ஹேண்டில் பண்ணுற கரெக்டான விதம். ஃபெயிலியர் தான் எண்டுன்னு நினச்சிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அதை ஓவர் கம் பண்ணி வரணும். நம்மளுக்குன்னு சில கோல்ஸ் வச்சுக்கணும், அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஃபெயிலியர்ஸை பார்க்கவே கூடாது. நம்ம சக்ஸஸ் வரதோ வரலையோ அதை கண்டினியூஸாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு லேர்னிங் ப்ராசஸாக வச்சு கண்டினியூஸாக போயின்னு இருக்கணும். நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும்.